நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன். ஸோ அதே தான் தோ இசட் ஃபைண்ட் வந்து தோ இசட்டில் கேட்டுட்டு எந்த ஃபங்க்ஷனுமே இல்லைன்னா அது டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன். ஸோ ஃபைண்ட் தோ இசட் பை தோ எக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் இசட் ஒரு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது செயின் ரூல் 2. ஸோ கிளியர் நம்ம எல்லாருக்கும் கொஷின் எப்படி கேட்டால் எழுதணும்னு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாங்க, அதை நம்ம எஃப்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஃபார்முலா நமக்கு என்ன வந்திருக்கு, எஃப்ஐ எக்ஸுக்கு இசட்டுக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறாங்க, ஒய்க்கு ஜெட்டுக்கு. ஸோ இது ஃபார்முலா வந்து 2 இருக்குது, எக்ஸு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ இதில் ஃபைண்ட் பண்ண சொன்னதும் தோ இசட் பை தோ எக்ஸ் அண்ட் தோ இசட் பை தோ ஒய். ஸோ ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் இதில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. தோ இசட் பை தோ எக்ஸ் ஒரு ஃபார்முலா எழுதியாச்சா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் இசட்டுக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 2x 2y அண்ட் 2z. இந்த ஸ்டெப் கிளியரா? ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது தோ இசட் பை தோ எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, தோ எஃப் பை தோ எக்ஸ் தோ எஃப் பை தோ இசட்டா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் பை இசட். ஸோ அதே மாதிரி தோ இசட் பை தோ ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் ஒய் பை இசட். ஸோ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்களே கொஷினில். ஸோ அந்த பாயிண்ட்டுடைய இது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் இசட். ஸோ இது 2 இதுலேயும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வரும் தோ இசட் பை தோ எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 2/3, ஜெட்டோட வேல்யூ 2/3. ஸோ கேன்சல் பண்ணாங்கன்னா ஆன்சர் -1. தோ இசட் பை தோ ஒய் ஈக்குவல் டு, ஸோ அதோடைய ஃபார்முலா என்ன, மைனஸ் ஒய் வந்து 1/3. ஸோ இசட்டுக்கு வந்து 2/3. அப்போது -1/3 இது வந்து டிவைடில் இருக்குது, ரெசிப்ரோக்கல் ஆனோன்னா 3/2. 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன இருக்குது மீதி -1/2. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். இந்த மாதிரி எந்த ஒரு 2 மார்க்ஸில் எந்த ஒரு கொஷின் கொடுத்தாலும் எழுதுறதுக்கு ரெடியாக வாங்க.